நெல்லையில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அண்மைச்செய்தி வெளியாகியிருக்கிறது. தொடர் மழையால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், கூடுதல் விவரங்கள். வணக்கம். நேற்று முதல் பெய்த கனமழையின் காரணமாக நெல்லையின் பல்வேறு இடங்களினால் மழைநீரானது முழுமையான சூழப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மழைநீரானது தற்போது சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளே தண்ணீரானது சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக அங்கு நோயாளிகள் அதிகம் பேர் இருக்கும் என்று சொல்லி தற்போது மழைநீரானது அதிக அளவில் மருத்துவமனைக்குள்ளாக சென்றிருக்கிறது. குறிப்பாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிக எண்ணிக்கையான நோயாளிகள் தற்போது வரை அங்கு இருக்கிறார்கள். அந்த அறிவிக்கும் பொழுதுதான் தற்போது மழைநீரானது அங்கு உள்ளே சென்றிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் உடனடியாக முதல் மாடிக்கு எடுத்து செல்லும் பணியும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. அதே போல மருத்துவமனைக்கு உள்ளே சென்ற தண்ணீரை வெளியே எடுக்கும் பணியும் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதிக அளவில் பெய்த மழையின் காரணமாக நெல்லையில் பல்வேறு இடங்களில் மழைநீரானது வெள்ளம் போல காட்சியளிக்கிற சொல்லி தற்போது அரசு மருத்துவமனைக்குள்ளாக தண்ணீரானது சென்றிருக்கிறது. அதை தற்போது வெளியே எடுக்கும் பணியில் தற்போது மருத்துவமனை ஊழியர்களும் ஒரு பக்கம் ஈடுபட்டு இருந்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளை உடனடியாக அப்புறப்படுத்தி முதல் மாடிக்கு கொண்டு செல்லும் பணியும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். மழைநீர் அதிகமாக பெய்தால் இத்தகைய ஒரு சூழ்நிலையானது உருவாகும். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட நெல்லையை பொறுத்தவரைக்கும் சில இடங்களில் 10 முதல் 40 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. குறிப்பாக பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 40 சென்டிமீட்டர் அளவு கூட மழையானது பதிவிருக்கும் சூழலில் தற்போது குடியிருப்புகள் சூழ்ந்த மழைநீரானது தற்போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள்ளும் தற்போது மழைநீர் வெள்ளம் போல சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்க இருக்கும் ஊழியர்கள் உடனடியாக அந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அனைவரும் பத்திரமாக முதல் மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனால் நோயாளிகளுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உடனடியாக மருத்துவ நிர்வாகம் முழு வெள்ள நீரை வெளியேற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.